Bye. ஹாய், ஹலோ, வணக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோவிலோட ஃபெஸ்டிவல் தான். எங்கள் ஊரில் வந்து பொக்காபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவிலுங்க. இங்கே வேண்டுற எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில் தான் இது. இங்கே இருக்க வந்து எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்கள் தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அதிகமாக எல்லாமே செய்வாங்க. இந்த கரகம் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த அந்த கோவில் சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த கரகம் எடுப்பாங்க. நிறைய பேர் எடுப்பாங்கங்க. ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் கரகம் எடுப்பாங்க. நம்ம இது வந்து பகலில் வந்தோம். அதனால இதுவே நைட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் தேரன்னைக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம தேரன்னைக்கு வர முடியாது. அதனால நம்ம முன்கூட்டியே வந்துட்டோங்க. வந்து பார்த்தாங்க பாருங்க, அவ்வளோ அழகான கரகம் எடுத்து ஆடுவாங்க. எல்லாருமே இதில் வந்து நிறைய பேர் வந்து கரகம் எடுத்து ஆடிட்டு வருவாங்க. அதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே இருந்து பாருங்க, அதான் அதுக்குள்ளே போனால் உள்ளே போனால் சாமி பார்க்கலாம். பயங்கர ரஷ். நாங்கள் போகும்போதே நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் நிறைய கரகம் எடுத்து ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம போன டைமுக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். நிறைய டைம் நிறைய இருக்குங்க. அதுவும் நைட்லலாம் வரும்போது இந்த கோயிலோட பெஸ்ட்டு வந்து நைட்டு தான் சூப்பராக இருக்கும். நம்ம நைட்டு வர முடியாதனால பகல்லே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழானாலே பசங்க குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது தான். இந்த மாதிரி இதுலலாம் அவங்க போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வருது. அவங்க பயங்கர என்ஜாய் 2 பசங்களும். திருவிழாவுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும். கடை வீதி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி போகிறதாங்க நம்ம ஜாஸ்தி இருக்கும். நீங்களாம் ஃபெஸ்டிவல் போகும்போது என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க? டேட்டூ போடுவீங்களா? டேட்டூ போடுறது உங்களுக்குலாம் பிடிக்குமா? அது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லைங்க. பட் போடுறவங்கள பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். ஜாலியாக இருக்கும். கடை வீதி நிறைய சாப்பிட்றதுக்கு, நிறைய சுற்றி பார்க்குறதுக்குலாம் நிறைய இருந்துச்சுங்க. நிறைய பொம்மைங்க, நிறைய சீப்பான ரேட்டில் இருக்குங்க. இந்த பொம்மையெல்லாம் 100 ருபீஸ் தான். பார்க்கவே அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. நம்ம ரோட்டில் இருக்க நிறைய பேர் வாங்காமல் போவோம். ஆனால் இங்கே தாங்க நல்லா இருக்கும். திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வளையல் கோவிலுக்கு வந்தால் நிறைய பேருக்கு வளையல் போட்டு தான் போவாங்க. நானும் அப்படி தான். இன்றைக்கி தான் போட முடியல. பட் கோவிலுக்கு வந்துட்டு வளையல் போடுறது அவ்வளோ நல்ல மூமெண்ட்ஸுங்க. அப்புறம் இந்த படம், சாமி படம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர் நீலகிரியில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இது வந்து இந்த மாதிரி ஊற வச்ச நெல்லிக்காய், மாங்காய், கேரட்டு நிறைய இந்த மாதிரி ஊற வச்சதுலாம் சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். மாங்காய், கேரட்டு, நெல்லிக்காயெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டுக்கு போயாச்சுங்க. அவங்கள ஒவ்வொன்றா ஒவ்வொரு விளையாடுறதுல ஏற்றி விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் சின்ன பையன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். பெரியவன் கொஞ்சம் பயப்படுவாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபட மாட்டார்.
சின்ன பையன் எந்த கவலையும் இல்லை, என்ன எதுவா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணும், நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைப்பான். நல்லா ஜாலியா இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அவருக்கு பயம் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் அவர் தான் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாரு. உங்க குழந்தைங்க யாரெல்லாம் பயப்படுவாங்களா இல்ல இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா? மறக்காம சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பெரிய ராட்டினங்க, என் பெரிய பையன் வந்து பெரிய ராட்டினம் இதெல்லாம் ஏறவே மாட்டான். சின்ன பையன் அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு, நான் தான் பயந்துட்டு இல்லடா வேண்டான்னு சொல்லி அனுப்பல. அவன் பயங்கர ஸ்போர்ட்டிவ்ங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு வித பயம் இருக்கும்ல. நான் சின்ன வயசா இருக்கும் போது அதிகமா போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரிலாம் போறது, இதுலலாம் ரொம்ப என்ஜாய் பண்ண நான் ரொம்ப விரும்புவேன். என் சின்ன பையனும் அப்படிதான், எல்லாத்துலயும் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நாங்க அவர் ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கிட்டோங்க. போயிட்டு வந்துட்டாரு, என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஜாலியா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் யார் போவீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் என்னன்னு மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது பேர் என்னன்னு மறந்துட்டேங்க, நீங்க ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. இதுலயும் போகும்போது நல்ல பயமும் ஜாலியா கத்திட்டா பயம் போயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டான்ஸ். இந்த பிரேக் டான்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இது வந்து தலை சுத்தெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு பிரேக் டான்ஸுங்க. நான் சின்ன வயசுல அதிகமா போயிருக்கேன். பட் என் பெரிய பையனை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டாங்க, மயக்கம் வர்ற மாதிரி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல இருந்து அவனுக்கு விருப்பப்பட்டா ஏறட்டும், இல்லாட்டி ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதோட விட்டுட்டேன். இதான் நாங்க என் பெரிய பையன் போன அப்ப அதனாலயே நானும் போறது இல்லைங்க. என் பையனுக்காகவே நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டேன். பெரிய பையனுக்கு அவ்வளவா இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல, கொஞ்சம் பயம் ஜாஸ்தி, அதனால போக மாட்டாரு. ஆனா சின்னவன் வாங்க போலாம், எதுலயா இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் நாங்க அனுப்பல. அதனால எனக்கு பிரேக் டான்ஸ்னாவே இப்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தாங்க அனுப்பணும்னு யோசிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கேம் விளையாட அனுப்பிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட கடைங்க வளையல், பாசி, கிளிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நல்லா நாங்க சுத்தி பார்த்துட்டு நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா நிறைய வாங்கல. சும்மா ஆளுக்கு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு நாங்க சும்மா கிளிப் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் போனாலே நம்ம அதிகமா ஆசைப்படுறது இந்த மாதிரி கடை வீதிகளை தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அவங்க போனோடனே பார்க்க அழகழகா இருக்கு, இதெல்லாம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்காகவே முன்னாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நமக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட ஆப்ஷனும் வழி இல்லை, நமக்கும் வேற வழி இல்லைங்க.